வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ். விருதுநகர்லேருந்து சத்யநேசன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சாலிட் பிளாக் கல் வைத்து வீடு கட்டலாமா, அதனுடைய அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன என்பதை குறித்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்முடைய சேனலை நீங்கள் முத பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்முடைய சப்ஸ்கிரைபர்கள் கேட்டிருந்தாங்க, சாலிட் பிளாக் கல்லில் வீடு கட்டலாமா, தாங்குமா, லைஃப் இருக்குமா, ஹீட் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் வந்து கொண்டே இருந்தது. அதை குறித்து ஏற்கனவே நிறைய வீடியோக்கள் நம்ம போட்டிருந்தாலும் திரும்பவும் அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். நீங்கள் என்ன பிளான் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வீடு கட்டலாம், கட்டக்கூடாது என்பதெல்லாம் கட்டலாம். நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. சீட்டு போட போகிறீங்களா அல்லது காங்கிரீட் போட போகிறீங்களா என்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு சீட்டு போட்டு ஃபியூச்சரில் காங்கிரீட் போகிற மாதிரி இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி பிரிக்கு எல்லாம் சைஸ் எல்லாம் மாற்ற வேண்டி இருக்கிறதும். அதே போல் காங்கிரீட் போடணும் அப்படின்னா நீங்கள் ரூம் கொஞ்சம் சைஸ் அதிகமாக பெருசாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பில்லர் போட்டு கட்டலாம். பில்லர் இல்லாமல் நீங்கள் லோட் பீரிங்கில் கட்ட நினச்சிங்கன்னா ரூம் ஒரு 10x10, 10x12, 10x14 இந்த மாதிரி சைஸில் இருந்துச்சு அப்படின்னா, அதாவது அகலம் கம்மியாக நீளம் அதிகமாக இருந்தால் தெரியாது, அகலமும் நீளமும் அதிகமாகுது. உதாரணத்துக்கு சொல்ல போனால் ஒரு 16x16 ரூம் போட போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் நடுவில் பில்லர் இல்லாமல் நம்ம போட முடியாது. அந்த மாதிரி போடும்போது கொஞ்சம் யோசனை பண்ணணும். அதனால் பிளானை கொண்டு வாங்க. என்ன பிளான், ரூமுடைய சைஸ் எப்படி இருக்குது, சின்ன சின்ன ரூமாக இருக்கா, 10x10 ஒன்று, 10x8 ஒன்று, 6x8 ஒன்று, இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் காலம் தேவையில்லை, அப்படி லோட் பீரிங்கிலே கட்டலாம். இல்லை பெரிய சைஸாக போட போகிறேன், ஃபஸ்ட்டு ஃப்ளோரும் எடுக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பான முறையில் பில்லர் போட்டு கட்டுவது பெஸ்ட்டு. ஏன்னா இது ஒரு பார்ட்டிஷன் வால் மாதிரி தான். பில்லரில் பீமில் லோடு நம்ம உட்காந்துக்கிறோம். தாராளமாக கட்டலாம். அங்கே நாங்கள் இருக்கிற வீடே சாலிட் பிளாக் கல்லில் வச்சு கட்டின வீடு தான். அதனுடைய லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். இது ஹீட்டா அப்படின்னு சொல்ல போனால் ஹீட்டெல்லாம் ஒன்றும் இல்லை. இதில் நாங்கள் இருக்கிறோம், ஹீட்டெல்லாம் ஒன்றும் அதிகமாக ஒன்றும் தெரியலை. அடுத்து இது எப்படி சேஃப்டி படுத்துவது, லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா அது நீங்கள் கட்டுற முறையில் தான் இருக்கிறது. பிரிக் ஒர்க்கு பண்ணும்போது கரெக்டான ரேஷியோ கலவை விகிதம் போட்டு நல்லா கேப்பெல்லாம் நல்லா ஃபில் பண்ணி நல்லா வாட்டர் க்யூரிங் பண்ணி பிளாஸ்டிக் ஒர்க் பண்ணும்போது, பூச்சி வேலை பண்ணும்போது ரொம்ப திக்னஸ் கம்மியாக பூசாமல் ஒரு 3/4 இன்ச்சிலேருந்து 1 இன்ச் அளவுக்காவது திக்னஸ் கண வச்சு நீங்கள் பூசணும். இப்படிலாம் இருக்கிறது. இது எல்லாம் நீங்கள் ப்ராப்பராக பண்ணும்போது கண்டிப்பான முறையில் ஒரு ஸ்ட்ராங்கான பில்டிங்கை நம்ம கட்ட முடியும். ஓகே, இது குறித்து வேறு எதுவும் டவுட்டு இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. கால் பண்ணி பேசலாம். ஓகே, பாய். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். தினந்தோறும் நம்முடைய சேனலில் கட்டுமான சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம், பாருங்கள்.